Hello friends, welcome to GK's Life and Economic News. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் வந்துட்டு ஆர்பிஐயோட நியூ அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் ஈரான் இஸ்ரேலோட வார் அப்டேட், இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் ஹையராக ட்ரேட் ஆகிருக்கு. எதனாலனா அந்த டெக்னிக்கல் வேல்யூ வந்து 23,000 சப்போர்ட் அடித்து மேலே வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரேட்னால அக்ராஸ் தி குளோப். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ரீட்டைலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நம்ம மார்க்கெட்டை பை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு ரீசன். கொஞ்சம் 23,200 மேலே நம்ம மார்க்கெட் போயிருக்கானது. செகண்ட் திங், இப்போ நம்ம ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங், அதை பார்க்கலாம் வாங்க. என்னென்னா வந்துட்டு இப்போது நம்ம என்ஆர்ஐஸ் யாரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஏர்ன் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளே அனுப்புகிறாங்களோ, அதாவது நம்ம ஆர்டிஸ்ட்டு, இந்த மிடில் ஈஸ்டில் இருக்க மைனிங்கில் இருக்கவங்க, அப்புறம் போயிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸில் போயிட்டு நல்ல ரோலில் ஜேபி மார்கன், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் வந்துட்டு நம்ம சீமென்ஸ், நிறைய பெரிய கம்பெனி அக்ராஸ் யூரோப் அண்டு யூஎஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட், அதில் போய்ட்டு ஏர்ன் பண்ணி அனுப்புகிறவங்க வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு டாலர்ஸ் தான் அனுப்புவாங்க. அதை வந்துட்டு இங்கே ஒரு சார்ஜ் பே பண்ணி தான் நம்ம ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அது ஒரு ஹெட்ஜுக்கான அமௌண்ட், ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அந்த அமௌண்ட் அங்கே தான் நெல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம டாலர்ஸ் அதில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு டாலர்ஸ் ஹோல்டிங்ஸ் அதிகமாகவும் நம்மளோட கரன்சி ஸ்ட்ரென்த் ஆகும். இது ஒரு நல்ல எக்கனாமிக் மூவ். நம்ம சேனலில் ஆரம்பித்தோட இன்டென்ஷன் கூட சிமிலர் தான். நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே டாலர் அதிகமாக புல் பண்ணணும். இது ஒரு ஆர்பிஐ ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வர்ற அமௌண்ட்டும் சரி, இந்த என்ஆர்ஐஸ் நம்ம கண்ட்ரிக்குள்ளே டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டும் வந்துட்டு நம்ம ஆர்பிஐ கையிலே நிற்கும். ஸோ தட் அதை நம்ம அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்ட் தரக்கூடும். நம்மளோட லோக்கல் பேங்க்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு காம்படிட்டிங் ஃபேக்டராக இருக்கும். கம்பீட் பண்ணி யார் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூவ் அது. சிஸ்டமில் பார்த்தா புரியும் தெளிவாக. இதனால் என்ஆர்ஐஸும் நிறைய பெனிஃபிட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நம்ம கண்ட்ரி கூடயும் வந்துட்டு நிறையா டாலர்ஸ் நிற்கும். ஸோ தட் நம்ம கரன்சி ஸ்ட்ரென்த் ஆகும். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஈரான் இஸ்ரேலுக்கான வார்க்குள்ளே போயிட்டோம். சடனாக இந்த சண்டே அன்டைமில் அதான் ஃபிலிப்பைன்ஸ் எர்த்குவேக் நினச்சேன். அதே டைமில் அங்கேயும் வந்துட்டு ஈரானும் வந்துட்டு இஸ்ரேல் மேலே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக், ஒரு பேரேஜ் ஆஃப் மிசில்ஸ் அனுப்புறாங்க. நம்ம வீடியோவில் சொன்னோம். அதுக்கு கவுண்டராக வந்துட்டு இஸ்ரேலும் ஒரு அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு அதோட நீட்சியாக வந்துட்டு அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசிடென்ட் இஸ்ரேல்கிட்ட வந்துட்டு நீங்கள் திருப்பியும் அட்டாக் பண்ணாதீங்க, ஹோல்டு பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு அட்டாக்கை ரெண்டு பக்கமே அட்டாக்கை நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கு மேலே அட்டாக் பண்ண வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் க்ரூடுக்கான ப்ரைஸ் அதிகமாக ஆகிடும். ஏன்னா மார்க்கெட் அவன் கண்ட்ரோலில் இருக்காது. அப்புறம் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இந்த மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வருது ட்ரம்ப்புக்கு. அதுலேயும் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப கெட்ட பேராக இருக்குது. அதுதான் வந்துட்டு இப்போ இத்தனை நாள் அவங்களோட கண்ட்ரி யூஎஸ் பீப்புள் வந்துட்டு அவங்கள பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இது நம்மளோட கண்ட்ரிக்கான வாரில் அவங்களோட இஸ்ரேலோட வார் அவங்க பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அவர் கேட்கல. இப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு நெத்தன்யாஹூட போயிட்டு எய்தர் நீ தனியாக சண்டை போடு, சண்டை நிப்பாட்டிட்டு அப்படி ரொம்ப கடினமாக பேசி தான் வந்துட்டு இப்போ இஸ்ரேலை வாரை நிப்பாட்ட வச்சுருக்காங்க. தோ அவங்க இஸ்ரேல் வாரை நிப்பாட்டியிருந்தாலும் இஸ்ரேல் வந்துட்டு லெபனானில் திருப்பியும் சின்ன சின்னதாக அட்டாக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த தகவல் பிரகாரம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானும் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்க்கு கிட்டேக்கா வந்துட்டு யூஎஸோட அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஒன்று ஷூட் டவுன் பண்ணியிருக்காங்க. இவங்க சும்மா பேச்சுவார்த்தையில் சீஸ் ஃபயர்னு சொன்னாலும் ரெண்டு பக்கமும் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு எங்கேயோ அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு வெடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான். ட்ரம்ப்புக்கு என்னென்னா வந்துட்டு அவர் நினைக்கிற நேரத்தில் வார் நிப்பாட்டணும், அவர் நினைக்கிற நேரத்தில் அவர் சண்டை போடுவார் போயிட்டு. இப்போ வந்துட்டு இதோட இதில் நிற்கிது மார்க்கெட்டு. எப்போ வேணால் மார்க்கெட் இன்னும் கீழே வரலாம். இது நம்ம இந்த ஏஐ புதுசாக வந்துட்டு இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு நோட் புக் ஜெமினியும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண, ஆக்சுவலாக இன்றைக்கி இன்னும் வரல. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறோம் சீக்கிரமாக. அதுதான், அவ்வளோதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.